எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி ஒரு அட்வான்ஸ் லெவலில் பார்த்தோம். ஸோ இதுதான் அந்த கோடிங். ஸோ இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த பர்சன் வேரியபிளில் இருக்கிற அன்பு வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ அவர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஆனால் வாட் சப்போஸ் இன்னொரு யூசர் வந்து உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களே நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? அப்போ நீங்கள் அதை எப்படி பண்ணுவீங்க? இதே கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக? அண்ட் நேம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா த்ரிஷான்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ த்ரிஷா அண்ட் பர்சன் நேம் நான் மாற்றிடுறேன். ஸோ பர்சன் 2ன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணேன் அப்படின்னா அதே அவுட்புட் தான். ஆனால் திருப்பி நம்ம வந்து அந்த பர்சன் 2 வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கீழே வந்து அதை நம்ம கால் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து அந்த வேரியபிள் நேம் வந்து person2.greeting. ஸோ கால் பண்ணுறேன், சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அன்பையும் நம்ம கிரியேட் பண்ணுறோம், த்ரிஷாவையும் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஆனால் வாட் சப்போஸ் இது மாதிரி யூசர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்களா? முடியாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஊப்பில் வந்து அதை வந்து மெத்தட் சொல்லி நம்ம கால் பண்ணுவோம். ஸோ நான் அது வந்து மெத்தட்னு சொல்லி தான் நேம் பண்ணலாம் ஃபங்க்ஷனோட. ஓகே? ஸோ இந்த க்ரீட்டிங் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா லாஜிக் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 100 யூசர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் நீங்கள் ஃபியூச்சரில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 100 யூசர்ஸுக்கும் நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு அண்ட் ரிப்பிட்டேட்டிவும் கூட. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எல்லா பர்சனுக்கும் இந்த பக்கை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர்ஸ் வந்து இதுக்கு ஒரு ஃபிக்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபிக்ஸ்னு சொல்ல முடியாது, அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோடை வந்து நம்ம வேறு மெத்தடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்கலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு person2 தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் சிம்பிளிசிட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம தேவையில்லா வேரியபிள்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் டெலிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு அட்ரஸும் தேவையில்லை, ஜஸ்ட் நேம் இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கமெண்ட் டெலிட் பண்ணுறேன். ஸோ ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா சேம் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் இங்கே வந்து உங்களோட நேம் இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கிரியேட் பர்சன் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களோட ஆப்ஜெக்ட் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன், இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே? ஸோ சேவ் பண்ணுறேன். ஸோ ஒன்றும் வராது எனக்கு அவுட்புட்டு. அண்ட் இது நம்ம ப்ரொசீட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ பேசிக்கலி ஃபேக்ட்ரினா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மில்க் ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்களேன், அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? மில்க். கரெக்டாக? அதே மாதிரி இந்த கிரியேட் பர்சன் வந்து இது வந்து ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது என்ன கிரியேட் பண்ணோம்? பர்சனை கிரியேட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த பர்சன் ஆப்ஜெக்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பாட்டமில் போயிட்டு ரிட்டர்ன் எதை ரிட்டர்ன் பண்ணணும்? பர்சன் ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ தந்துட்டு சேவ். ஸோ அவுட்புட் எதுவுமே வராது. நான் எப்பயுமே சேவ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நான் டைப் பண்ண கோடிங் வந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து பர்சன் வேரியபிள் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பர்சன் வேரியபிள் வந்து நம்ம திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம இன்னும் சிம்பிளாக பண்ணலாம். எப்படி அப்படின்னா எனிவே நம்ம வந்து இந்த பர்சனை வந்து நம்ம ரிட்டர்ன் தான் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம எதுவும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணல, எடிட் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக வந்து இந்த ரிட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஜஸ்ட்டு இதுக்கு பதிலாக வந்து ரிட்டர்ன் போட்டுக்கலாம். ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இது எனக்கு தேவையில்லை ஆக்சுவலி, பிகாஸ் இது நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணதுனால இதுக்கு அப்புறம் கோட் எதுவுமே ரன் ஆகாது. ஸோ ஜஸ்ட் நான் டெலிட் பண்ணுறேன். ஓகே? ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் எதுவும் வராது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் இது நீங்கள் இன்னும் சிம்பிளாக பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து டைனமிக்காக ஆக்க போகிறேன். ஸோ அன்பு இருக்குது பார்த்தீங்களா, இவன் டைனமிக்காக ஆக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனில் வந்து பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? அண்ட் இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த நேம் வந்து இங்கே இருக்க போகுது. ஸோ நான் ஜஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ வந்து டைனமிக்காக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்சன் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே? டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் லெட். ஸோ சும்மா நான் வந்து அன்பு கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அன்பு ஈக்குவல் டு இப்போ நான் வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்படி கால் பண்ணிக்கலாமா? ஸோ கிரியேட் பர்சன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக்காக நம்ம வந்து நேம் நம்ம பாஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அன்புன்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஓகே? செமிகோலன் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், சேவ் ஒன்றுமே வரல. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக அந்த அன்பு இருக்காது பார்த்தீங்களா,
அந்த அன்பு வந்து நான் வந்து டேரெக்டாக மெத்தடுக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அன்பு டாட் இங்கே வந்து க்ரீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா க்ரீட்டிங் தரேன். ஸோ தந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வரும் உங்களுக்கு, நல்லா பாருங்கள். ஸோ சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் அன்பு ஐ லவ் அன்டிஃபைன் வருது. ஸோ அன்டிஃபைன் வருது ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து சிம்பிளிசிட்டிக்காக சில மெம்பர்ஸ் நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை நம்ம டெலிட் பண்ணல இன்னும். ஸோ நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அன்டிஃபைன் வரல, சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து வேறு பர்சன் வேணும் அப்படின்னா அதே மாதிரி லெட் த்ரிஷாக்கு போடுறேன். த்ரிஷா க்ரியேட் பர்சன், இங்கே வந்து த்ரிஷான்னு போடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் திருப்பி த்ரிஷா நான் க்ரீட் பண்ணோன்னா பண்ணலாம் த்ரிஷா டாட் க்ரீட்டிங். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அவுட் பாருங்கள், மை நேம் இஸ் த்ரிஷான்னு சொல்லி வருது. ஸோ இதாங்க டைனமிக். ஸோ இது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம். என்னென்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேராமீட்டர் நேமும் சரி உங்களோட கீ நேமும் சரி ரெண்டுமே சேமாக இருக்குது. கரெக்டாக. ஸோ மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து உங்களோட கீயும் உங்களோட வேல்யூவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்பெசிஃபை பண்ண அவசியம் கிடையாது. ஓகேவா. ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை இப்படி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படின்னு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் இப்படி போட்டுறேன் ஷார்ட்டாக அண்ட் சேவ். அண்ட் இங்கே கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வச்சுருக்கோம். இதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னா ஃபங்க்ஷன் இங்கே வந்து நம்ம இப்படி க்ரீட்டிங் க்ரியேட் பண்ணுவோம். கரெக்டாக. ஸோ சேம் இதே சின்டாக்ஸை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ க்ரீட்டிங். ஓகேவா. ஸோ பேரண்டசிஸ் இதுக்குள்ள வந்து உங்கள் லாஜிக். கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லாஜிக்கை வந்து கட் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு இப்போ தேவையில்லை, ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன், சேம் அதுதான் அவுட்புட் வருது. ஓகேவா. ஸோ இதுதாங்க நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து பெரிய கோட் டைப் பண்ணுறத விட இப்போ நம்ம எல்லாம் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மோர் எஃபிஷியன்ட் வே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய பர்சன்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். போன ப்ராப்ளம் உள்ளதை வந்து இந்த வாட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த சிங்கிள் கோடில் நான் வந்து மாடிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அது ரிஃபில்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் குட் ப்ராக்டிஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த சேம் லாஜிக்கை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா எப்படி கிரியேட் பண்ணது பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.